8 மணி நேரம் தூங்கிடணும் அப்படிம்பா. என்னை ஒரு சித்தர் சந்திச்சாரு. இவன் சொல்றதெல்லாம் கேட்காதடா, தாகம் எடுத்தா தண்ணி சொல்லுதலடா, நாக்கு வரலுதுலடா, பைசா வயிறு பசிக்குதுலடா, சாப்பிடுதுலடா, அது மாதிரி உனக்கு ஓய்வு தேவைன்னா உடம்பு எடுத்துக்கிறோம்டா, நீ பாட்டுக்கு வேலை செய்யடான்னாரு. நானும் படிச்சு பார்த்தேன் வரலாற்றுல, சாதித்தவன் எல்லாரும் ரொம்ப குறைந்த நேரம் தூங்கினவனா இருக்கான். அதனாலயே நான் தூங்காம இருக்கேன்னு நினைக்காத, வரல. ஏன் நீ வர விடல? ஆமால, ஐயா அப்துல் கலாம் கூட 5 மணி நேரம் தான் தூங்குவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரு 83 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்தாரு. அது எப்படி சாத்தியம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஆரோக்கியமாகிறதுக்காக யதார்த்தமான அறிவியல் சார்ந்த வீடியோஸ் போடுற என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா 6ல இருந்து 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். அது யாருக்கெல்லாம்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. DEC2ன்ற மரபணு பிறழ்வு இருக்கிறவங்க 4ல இருந்து 5 மணி நேரம் மட்டுமே தூங்கி அவங்க உடம்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா இயக்கலாம். ஆனா உலகத்திலேயே 10 கோடியில ஒருத்தருக்கு தான் இந்த பிறழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வகை மக்கள் யோக நித்திரை போன்ற தியானம், மூச்சு பயிற்சின்னு ஆயக்கலைகள் மூலயமா தூங்காமைய கூட அவங்களுடைய உடம்ப தன் கைவசம் வச்சுக்கிடுவாங்க. இவங்களை தான் நம்ம சித்தர்கள் அல்லது யோகிகள்னு சொல்றோம். பெரும்பாலான மக்கள் இந்த 2 வகையிலையும் வரமாட்டாங்க. உட்கார்ந்த இடத்திலேயே மன உளைச்சலோட, எந்த உடல் உழைப்பும் இல்லாம, போதுமான ஊட்டச்சத்து இல்லாம, தேவையான உடற்பயிற்சி இல்லாம, இயற்கையோட கொஞ்சம் கூட ஒன்றியே வாழாத மக்கள் 6ல இருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கியே ஆகணும். இல்லாட்டி ஆராய்ச்சிகள் சொல்றபடி இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, டெஸ்டாஸ்டரோன், கோத் ஹார்மோன் எல்லாம் குறைஞ்சு ஸ்ட்ரெஸ், டயாபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ்னு பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா அப்துல் கலாம் ஐயாவுக்கு DEC2 மியூட்டேஷன் இருந்திருக்கவும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவர் சித்தர் வாழ்க்கையும் வாழல. ஆனா எப்படி அவரு 5 மணி நேரம் மட்டுமே தூங்கி 83 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்தாரு? எப்படி? அவர் ஒரு லட்சியத்தோட தனக்கு பிடிச்ச வேலையை பார்த்தனால மன உளைச்சல் பெருசா இருந்திருக்காது. ஆனா உடல் சோர்வு கண்டிப்பா இருந்திருக்கும். இப்படிப்பட்டவங்க சரியான உணவு, போதுமான உடற்பயிற்சி, கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல கூட ஆழ்ந்த தூக்கம்னு அவங்க உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டா 80 வயசு வரைக்கும் வாழ வாய்ப்பு இருக்கு, குடும்ப வலி நோயும் இல்லாம இருந்ததுன்னா. இப்படிப்பட்டவங்க ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குனாங்கன்னா 100 வயசு வரைக்கும் கூட யாரையும் எதிர்பார்க்காம ஆரோக்கியமா வாழ வாய்ப்பு இருக்கு. சரி, நல்லா தூங்க என்ன பண்ணணும், குறிப்பா படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குதுன்னா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ நான் போடுறேன். உங்களை ஹெல்த்தியாக்க ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க.